ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சுட்டு இப்போது உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் உனக்காக அனுப்புன இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் பலனாக இனி 7 ஜென்மத்துக்கும் 8 திக்கும் உனக்கு வெற்றி கொடி பறக்க போகுது. ஆம் என் செல்லமே, ஆறாம துடிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு ஆறுதல் சொல்லி உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வந்து நீ நினைச்சதை விட சிறப்பாய் உன்னை வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு உன் இஷ்டப்படி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரணும்னு நான் முடிவெடுத்த பிறகு இனிமே நீ எதுக்காக கவலைப்படுற? வாழ்க்கைனா துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் அது உன் விருப்பம் போல நீ ஏற்றுக்கொள்ளும் போது தானே அந்த துன்பத்தை மீறி இன்பமான நல்ல விஷயங்கள் நடக்க முடியும். நீயும் எப்போதுமே எதையுமே யோசிச்சு கவலைப்படாம என்ன நடந்தாலும் சரி சரின்னு சமாளித்து தட்டி விட்டு தாண்டி போய்கிட்டே இருந்தீனா உனக்கு வலியையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் சரி செஞ்சிருவேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் யாரையும் குறை சொல்லாத. நீ சரியா இருக்கியாங்கிறத மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உன் கடந்த காலத்தை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத. இப்போது இந்த நிகழ்காலங்கிறது நீ நினச்ச நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கேன். எப்போவுமே நீ உன்னுடைய உள்ளுணர்வை நம்பு. நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நீ இருக்கும்போது என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இன்னும் உன் வாழ்க்கையிலையும் வேலையிலையும் நீ முன்னேற்றம் அடைவாய். தேர்வில் தேர்ச்சி அடைவாய். வேலையில் திருப்தி உண்டாகும். வருமானம் அதிகமாகும். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் இந்த கற்பனை மனசார நீ நினைக்கும் போது உன் காரியத்தை முடிச்சு தர வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன் என் செல்லமே. நீ விரும்பிய உணவை சாப்பிட்டு நீ வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையவே வெற்றிகரமானதாக மாற்ற போகிறேன். நம்பிக்கையோட பொறுமையோடு நீ காத்திருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மூடிய கதவுகள் என் நுழைவை தடுக்க முடியாது. உனக்கு எதிராக யார் சதி வேலை செஞ்சு என்னை உன் வாழ்க்கையில் நுழைவிடாமல் தடுத்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கக்கூடியவனாக உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பேன். நீ எங்கே இருந்தாலும் என்னை பற்றி யோசிச்சினா போதும். உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நற்செய்தி வரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வாசலை வந்து தேடி வரும்படி செய்ய போகிறேன். என்னை நாடி வந்த உன்னை வெறுங்கையோடு விடமாட்டேன். இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ மனம் தளரக்கூடாத அளவுக்கு எந்த விஷயங்களும் நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கவலைப்படுறதை நிறுத்திட்டு இப்போதிலிருந்தே முகத்தை சிரிச்ச முகமாக புன்சிரிப்போட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க பழகு. என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கும்போது நான் எங்கேருந்து நிம்மதியாக இருக்கிறது அப்பான்னு யோசிக்கிறியா? உன்னுடைய வலியையும் வேதனையையும் ஏற்றுக்கொள்ள இந்த கருப்பன் நான் வந்துட்டேன். நிச்சயமாக உன்னை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வாழ வைக்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு இருக்கும் எல்லா சிரமங்களையும் கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ போற. உன் எதிர்காலங்கிறது மிக பிரகாசமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இனிமே உன் எதிர்காலத்தை பற்றி நினைக்கவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. நீ எதையெல்லாம் நினச்சி கவலைப்படுறியோ அது எல்லாத்தையும் சரி செய்யும் பொறுப்பு இனிமே என்னுடையது. கெட்டதை பார்க்காம நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு அதில் இருக்க நல்லதை மட்டும் கற்றுக்க முயற்சி செஞ்சினா உன் கடந்த கால வாழ்க்கையை ஒரு பாடமாக நீ எடுத்துக்குவ. வாழ்க்கையில் நல்லது கெட்டதுன்னு 1000 விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆனால் நீ அதில் இருக்க கெட்டதில் கற்றுக்க வேண்டிய பாடங்களை மட்டும் கற்றுக்கணும். என்ன தப்பு செஞ்சோம், ஏன் இது தப்பாக நடந்துச்சு, அடுத்த முறை இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து அதை செய்யாமல் இருக்க பாடம் கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களையும் நடக்க வேண்டிய விஷயங்களையும் பற்றி யோசி. உன்னால் வாழவே முடியாதுன்னு நீ நினச்ச வாழ்க்கையில்
உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். உன்னை சுற்றி எல்லா இடங்களிலும் இந்த கருப்பன் நான் இருக்கேன்றதை மறந்துடாத. நீ தைரியமாக கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியானதாக மாறிடும் என் செல்லமே. உன் நிலைமை என்னன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். சும்மா அதையே திரும்ப திரும்ப சொல்லி வருத்தப்படாதே. உன் பக்கத்தில் நான் வந்து உக்காந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரப்போகிறேன். எப்போவுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. என்னை முழுமையாக சரணடைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுன்றதில் மட்டும் கவனம் செலுத்து. என்னை முழுமையாக சரணடைந்த உன் வாழ்க்கையில் இனி அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு.